இதில் ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் பெண்மணி யார்? ஏ. லூத் நபியின் மனைவி, பி. இப்ராஹிம் நபியின் மனைவி, சி. ஃபிரௌனின் மனைவி, டி. நபிகளாரின் மனைவி. சி. ஃபிரௌனின் மனைவி. லோக் சேலாமா கம்பி லோக் தியான் சார். சி. ஃபிரௌனின் மனைவி. அல்லாஹ் ஃபிரௌனோட மனைவியை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஃபிரௌன் இஸ்லாத்தில் இல்லாத நிலைமையில கூடயும் அவ இஸ்லாத்தில் இருந்த. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நம்பிக்கை கொண்ட மூமின்கள் அனைத்துக்கும் 2 பெண்மணிமார்களை தான் முன்னுதாரணமாக அல்ல சொல்கிறான். எவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ நபிமார்கள் இருந்தாலும் அல்ல 2 பொம்பளையில தான் முன்னுக்கு வந்து நிப்பாட்டுறான். அது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இவங்க தான் முன்மாதிரின்னு சொல்லி அதில் ஒன்று ஃபிரௌனோட மனைவி, மற்றது மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஃபிரௌன் தெரியும் கொடுங்கோல் மன்னனாக இருக்கிறான். நான் தான் பெரிய கடவுள், என்னை தவிர வேறு யார் கடவுள் இருக்கிறா, நான் யார் உசுரை கொடுப்பேன் உயிரெடுப்பேன் என்றெல்லாம் தர்க்கம் பண்ணுறேன். ஆனால் ஃபிரௌனோட மனைவிக்கு விளங்குது இல்லை, மூசா சொல்கிறது தான் சரி, மூசா சொல்கின்ற உண்மையான கடவுள் அதுதான் கடவுள் என்பதை ஃபிரௌனோட மனைவி உணர்ந்து கொள்கின்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் ஃபிரௌன் கடுமையாக கண்டிக்கின்றார். பல தண்டனைகள் சித்திரவதைகள்லாம் அனுபவிக்கின்றார். அவர் சொல்கிறான், எனக்கு இந்த உலகத்துடைய இன்பங்களை விட எனக்கு எல்லா இடத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் தான் எனக்கு பெருசு. ஆனால் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப உலக இன்பங்களை எப்படியுமே அவர்கள் விரும்புவார்கள். மகிழ்ச்சியாக என்னன்னாலும் அடுத்த வீட்டுக்கு அது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு இல்லையா இப்படியெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் தான் அதிகம் பெண்கள் இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த பெண் குணம் அடையவர்கள், அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி மறுமைக்காக சொர்க்கத்திற்காக இந்த உலகத்துடைய இன்பமெல்லாம் எனக்கு தேவையில்லை, ராணி என்கின்ற எல்லாமே வேணாம், இந்த கோட்டை வேணாம், ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டு அல்லாவுக்காக வந்தவள் என்பதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்காட்டு.